ஒரு மான் பேரு திரும்ப சொல்ல மாட்டேன். சரி. 2 மானு ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. சரி. தண்ணியில விழுந்து அந்த திரும்பவும் சொல்லுங்கிற மானு செத்துருச்சு. சரி. இப்ப செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மானு இருந்துச்சு. சரி. ஒரு மானு திரும்பவும் சொல்லு, ஒரு மானு திரும்பவும் சொல்ல மாட்டேன். சரி. தண்ணி குடிக்க போய் ஆத்துல விழுந்து திரும்பவும் சொல்லுங்கிற மானு செத்துருச்சு. சரி. இப்ப செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல நான் விடிய மானு விடுவேன் தெரிஞ்சுக்க. மன்னித்துக் கொள்ளுங்க நடுவர் அவர்களே. மன்னிக்க நான் கடவுள் இல்லை. நடுவர்கள் அப்படி இல்லைங்க. ஒருவரை அள வைக்க எல்லோராலும் முடியுங்க. ஒருவரை அள வைக்க எல்லோராலும் முடியும். ஆனால் ஒருவரை சிரிக்க வைப்பது என்பது கடவுளால் கூட முடியாத ஒரு புண்ணிய காரியம். அந்த புண்ணிய காரியத்தை தினம் தினம் மேடையிலே செய்து வருகின்ற எங்கள் மாபெரும் நடுவருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுத்து, ஆனா இன்னைக்கு உங்களை பாடையில பார்க்கையில நானும் உன்னை ரொம்ப நாளா பாடையில பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். நடுவர் அவர்களே, இந்த ஊரு தம்மநாயக்கம் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் தெரியுமா? ஏமா கடவுளை வேண்டுனா இன்னைக்கு ஆம்பளை பையன் பிறப்பாங்கன்னு சொன்னீங்களே. ஆமாமா. பாருங்க, இந்த பையனை நான் 86 நம்பரை தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நடுவர் அவர்களே. அவன் எவ்வளவு பெரிய சிக்கலான ஆள்னு உனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உஷாராயிரு. பழைய பாட்டுக்கு கை தட்டி ரசிச்சா பாருங்க, எங்கெங்க உங்களை பெத்த தாய் இருக்கீங்க. இப்ப 12-1 மணி எழுதி கை தட்டி ரசிப்பான். இப்ப சூப்பரா ரசிப்பான். காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா எந்திர அம்மா அன்னைக்கு மட்டும் போகலாமா, நான் வெள்ளிக்கிழமை தானே, சனி ஞாயிறு லீவு 3 நாள் எவ்வளவு சட்டை வாங்கி எனக்கு தெரியும். தங்கமான பையங்க. நான் பேசணுங்கிறதுக்காக போனவங்க கூட திரும்பி வந்துட்டாங்க. அவசரத்துக்கு போனவன் அதுக்கு இது பரவாயில்லைன்னு உட்காந்துட்டான் போல இருக்கு. அப்படியெல்லாம் என்ன கல்யாணத்துல என்ன பிரச்சனை? எதிரில வீட்டுக்கு இருக்கக்கூடிய சன்னியாசிகளே, சாமியார்களே, பொய்யை தவிர எதையும் பேச மாட்டோம் என்று குலதெய்வம் கோயிலில் சத்தியம் செய்து வந்திருக்கக்கூடிய 3 பெருச்சாளிகளே. பெருச்சாலியை மட்டும் நீ சொல்லாத. பெருச்சாலி எப்ப குழி வரிச்சு எங்க போகும்னு சொல்ல முடியாது, கவனமா இருக்கும். இப்ப எங்க மஞ்சன் எவ்வளவு பேசினார்ல பொண்டாட்டியை பத்தி. இறங்கி நடந்து போறாங்க தங்கம். நடந்து போகும்போது கல்லு தட்டுக்கு கீழே விழுந்து மண்டை 2ஆ பொளந்து ரத்தம் கொட்டுது. யாருக்கு? எங்க மஞ்சள். ஆமா, உன்னை குட்டியா இருந்தாலும் அவனுக்கு அதாவது நடக்கட்டும். இங்க ரவி என்ன நடந்து போயிட்டு இருக்கவே ஒரு கையும் காலும் இழுத்துக்குச்சு. ரைட். அவன் தான் திருப்பி கூட்டிட்டு போறவன். ரைட். வேற அவன் தம்பி, அவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. 10 அத்தை புள்ளையும் பாக்குறானே, பின்னாடியே போறானே. யார் அத்தை புள்ள சித்தப்பன் புள்ளைன்னு தெரியாத இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? நல்லா கேளு. இப்ப இங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தாங்கன்னா யார திட்டுனாங்க? மனைவியை தானே திட்டினாங்க. அந்த மனைவிதான் மடிப்பிச்சை எடுத்து மண் சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதட்சணம் பண்ணி என் புருஷன் நல்லா இருக்கணும் தாயேன்னு அந்த மாரியம்மன் கிட்ட வேண்டதே எங்களுடைய பெண்கள் தானே. கைதட்டல் கொடுக்க. இவங்க 2 பேரும் கீழே விழுந்து இழுக்கிறான்னா காரணமே அவன் பொண்டாட்டி போட்ட போன பேசிட்டு போய் தான் குப்புற விழுந்து அவன் அடி விட்டுருப்பான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த அம்மன் கிட்ட எப்படி தெரியுமா வேண்டுவாங்க? எப்படி? மாரியம் கால் கட்டு. என்ன டெபினிஷன் கொடுத்த? ஏன் தெரியுமா கால் கட்டுன்னு பேரு வந்துச்சு? கால், உங்களுடைய கால் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக போடப்பட்டதுதான் கால் கட்டுங்க. ஓஹோ. கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பா இருக்கியா நீ? ஏங்க ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு இவன் வரானே, லேட்டா வரானே தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் போய் அந்த இருக்கக்கூடிய அழகான பிள்ளையா பார்த்து உன்னைத்தான் நான் கட்டிக்குவேன். யாரு? ஃப்ராடு பையன். இந்த பையலா? இவன் தான் என் தம்பி. ஒவ்வொரு ஊரா போறாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க உங்க நிகழ்ச்சிக்கு தாங்க எல்லாரும் ஒட்டுக்கா தானே போறோம். ஓஹோ. கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு பொறுப்பு. ஆமா, தம்மநாயக்கம் பட்டி பசங்க எல்லாம் தங்கத்திலே தங்கம், சொக்க தங்கங்க. ஏன் நீ ஊடு போய் சேரணும்? ஆமாங்க. எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு. இதுக்கு நடுவுல நமக்கு எதுக்குடா ஆளு நினைக்கிற தங்கமான இளைஞர்கள் வாழக்கூடிய ஊருங்க. இப்ப நீ சொன்னதுனால நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. கவிதையா? எப்ப ஒண்ணுதான் மகாராஜன் சொல்லுவான், எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி, என்னது முழிச்சா காப்பி, முழிக்காட்டினா பாலு, அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி இல்ல. பனைமரத்துல ஏறினா நொங்கு, விழுந்தா சங்கு. இத நீ நம்பு. ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஒருத்தன் சொன்னான், பனைமரத்துல ஏறிக்கிட்டு சொன்னான், மாப்பிள்ள லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுது அப்படின்னா. கீழே இருந்தவன் சொன்னான், 2 கையை விடுறா பெரியாஸ்பத்திரியே தெரியும்னா. தெரிஞ்சுக்க. பல விஷயம் வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் பேசுவேன். அதெல்லாம் எழுதிட்டு வந்தது அப்படியே வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் பேசுவேன். பொறுப்பே இருக்காதுங்க பசங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆழம் தெரியாம கால வச்சு அடியும் சறுக்கிடுவோம்.
கூட கண்ணின் கடைப்பார்வை காதலியர்தம் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னு. காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, எங்க தம்மநாயக்கம்பட்டி இளைஞர்களுடைய மனசை தொட்ட வார்த்தை. நடுவர், அது உண்மை. காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, இளைஞர்களின் மனசை தொட்ட வார்த்தை. ரொம்ப பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்ட வார்த்தையும் அந்த வார்த்தை தான். நடுவர்களே, காதல் அப்படி சொல்லாதீங்க. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நான் காதலித்தேம்மா, அது பெரிய பிரச்சனையில முடிஞ்சிருச்சுமா. எப்படி நடுவர்களே? அவளை பார்த்து நான் காதலிச்சு கட்டுன சேலையோடி வாடி உன்னை வச்சு காப்பாத்துறேன்னே. கல்யாணம் பண்ண முடியலம்மா. ஒரு சேலையை மட்டும் கட்டிட்டு ஜாக்கெட் போடாம வந்துட்டாமா. வயிற்றுச்சலமா பேசாம இருமா. இங்க எல்லாம் இருக்கிற இளைஞர்கள் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? எதுக்கு? இந்த வருஷமாவது ஒரு அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணி மருமகளா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு. ஆமா தானே, வீட்டுக்கு கூட்டிட்டு போய முடியாதாங்கிற நப்பாசில இந்த வெள்ள சட்டக்கார பையன் ஆமா ஆமான்னு சொல்லிட்டே உட்காந்து. காயம் கூட ஆறும் வரைக்கும் தாங்க வலிக்கும். காதல் மட்டும் தான் சாகும் வரைக்கும் வலிக்கும்னா எப்படியோ வலிச்சுட்டு போகட்டும். பஞ்சுக்குள்ள நூல் இருக்கிற மாதிரி, 5க்குள்ள 1 2 3 4ங்கிற எண்ணு இருக்கிற மாதிரி, 10க்குள்ள காத்து நிரம்பி இருக்கிற மாதிரி எங்க தம்மநாயக்கம்பட்டி பசங்க மனசு முழுக்க ஒரு பெண்ணு நிறைஞ்சிருக்கிறா. நடுவர் அவர்களே, இந்த பெண்ணு நிறைஞ்சிருந்தாலும் கடைசியில நம்மள மண்ணுக்குள்ளானே கொண்டு போட்டுறாங்க. கண்ணுல மண்ணு பட்டாலும் கண்ணுல பொண்ணு பட்டாலும் கண்ணீர் வரவரதோ எங்களுடைய இளைஞர்களுக்கு தானே தெரியும். ஆனா காதலை விட்டு கொடுக்க முடியுமா நடுவர்? அப்படி அழகா எப்படி தெரியுமா? பஞ்சு நீ பஞ்சில பதுங்கி வரும். நான் பேசுறத விட நீங்க திராட்சை சாப்பிடுற அழக பார்த்து பசங்க வாங்கிட்டாலே. 2 பழம் சாப்பிட்டேன். பொய்யே. பழம் பழுத்துருச்சு ஓரளவு. ஓரளவு அமுக்கி பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். நல்ல தேன் கதிலி வாழை அருமையா இருக்கு. போகும்போது எடுத்துருப்பேன். நடுவர்களே, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளைங்க. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், அப்படி அடக்கொடுக்குமா இருக்கிற பிள்ளைங்க. பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடுன்னு ஒரே லவுட் ஆச்சு. அந்த புள்ள திரும்பியே பார்க்கலையே. ஏன்னா ஈரோட்லயே அறிவான புள்ள அழகான புள்ள அந்த புள்ளதான். அந்த புள்ள வேற யாரும் இல்ல, அது நான் தான். அங்கிட்டு போ அங்கிட்டு போ அங்கிட்டு போ ஓரம். என்ன சொன்ன? ஈரோட்லயே. அப்ப உன் மாவட்டத்து லெவல நினைச்சு பாருங்க. இதான் மாவட்டத்துல அழகான பிள்ளையா. அப்ப நல்லா இருந்தது. நடுவர்களே, என்னை எல்லாம் காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல்ல வந்து ஒரே கவிதையா சொன்னார். என்ன சொன்னாரு? கவிதையா சொல்லுவார். உன்னை காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல்ல வந்து நின்னு. அவர் செக்யூரிட்டியா இருப்பாரோ? நிலவு வானத்தில் தானே தோன்றும், இன்று என்ன பூமியில். தயவு செய்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லா பெண்களும் உன் நிலவு போன்ற முகம் சொன்னா நம்பாதீங்க. அந்த காலத்துல இருந்து ஏமாத்திருக்காங்க. நிலவுல போய் போட்டோ எடுத்தே அனுப்பிட்டாங்க. அவ்வளவு பெரிய பள்ளம் குழி எல்லாமே அந்த நிலவுல தான் இருக்கு. நிலவு போன்ற முகம்னா இனிமே நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். உண்மை அதான். நடுவர்களே, சொன்னா நம்ப மாட்டீங்க. 48 நாள் கடுமையான விரதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருந்து கட்டுனா திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் வளர்மதியத்தான் கட்டுவேன் ஒத்த கால்ல நின்று என்ன கல்யாணம் பண்ணார். நடுவர்களே, இப்ப வெட்டுனா உன்னைத்தான் வெட்டுவேன் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டு சுத்துறாரா? இல்லைங்க, தொழிலாளியா இருந்த மனுஷன் முதலாளியா இன்னைக்கு நான் மாத்திருக்கேன்னா நான் வந்த ராசி தானே என் வீட்டுக்கு. அது உண்மை, அது உண்மை, நான் மறுக்க மாட்டேன். கை தட்டல் கொடுங்க. என் தங்கச்சி தான் அது. என் மாப்பிள்ளை கல்யாணத்தப்ப கேளுங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தார் ஈரோட்ல. 10 லாரி சரக்கு உள்ள போகும், 10 லாரி சரக்கு வெளியில வரும். போன வாரம் பார்த்தேன், ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கான். அதுலயும் 4 தேங்காய் பாக்கெட் தான் தொங்குது. மாப்பிள்ளை வியாபாரத்துக்கான்னு கேட்டேன். ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கோம், விற்கிறதுக்கு இல்லை மாப்பிள்ளை. உங்க தங்கச்சி பட்டிமன்றம் போயிட்டு வந்து கால் வலின்னு சொல்லும், இந்த பாக்கெட்டை பிரிக்கி விடுவேன், அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா. 4 பாக்கெட் தேங்காய் வச்சாலும் முதலாளியா உட்கார வச்சல நடுவர். ஆமா ஆமா, 4 தேங்காய் பாக்கெட் முதலாளி இது புருஷன். ஏங்க இங்க ஐயா அப்படி சிரிக்கிறாரு. என்ன பண்றது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் காலி ஆயிடுச்சுன்னா அவர் சிரிக்க தானே செய்வாரு. அப்படி இப்ப என்னை கல்யாணம் பண்ணதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் தம்பி 26 அரியர் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணாரு. நடுவர்களே, அவ்வளவு ராசியான பிள்ளைங்க. நடுவர்களே, எவ்வளவு பாசம் தெரியுங்களா, எவ்வளவு பாசம் தெரியுங்களா. டெல்லி தமிழ்ச்சங்கம் பேசுறதுக்கு 3 நாள் வெளியூர் போயிட்டாங்க. என்ன பார்க்க முடியாம அந்த ட்ரெயின் ஏத்தி விட்டு கதறி கதறி என் வீட்டுக்காரர் அழுதாரு பாருங்க. கதறி கதறி அழுது விட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணி சிரிச்சான். அந்த ஆள் தெரியுமா உனக்கு? ஊருக்கு போயிட்டா பொண்டாட்டி. அப்படியா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க,
இந்த பஸ்ல போகையிலே கல்யாணம் ஆனவன் யாரு ஆகாதவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு போறவன் பூரா கல்யாணம் ஆகாத ஆளு. பஸ்ல ஏறி சன்னல் ஓரமா உட்காந்து பாதி வெள்ளரிக்காயை கடிச்சபடியே இப்படியே உட்காந்துருக்கானா அவன் பூரா கல்யாணம் ஆன ஆளு. நல்லா எனக்கு தெரியும். தினம் பஸ்ஸில் போறேன். கல்யாணம் ஆன புதுசுல பாருங்க, அடி வாடி வாடி இப்படி ஏற்றுவாங்க பாருங்க, சேர்ந்தே தான் படியில் ஏற்றுவாங்க. இப்படியே ஏற்றி முன்னாடி ஏற்றி என்னமோ பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வர மாதிரி ஏற்றி 2 பேர் சீட்டாக இருக்குது. அது ஒருத்தவங்க எக்ஸ்கியூஸ் மீ ஆள் வருது ப்ளீஸ், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காருவோம். அந்த 2 பேர் சீட்டில் ஒன்றா மண்ணா உட்காந்துருவாங்க. அதுலேயே இவ்வளவு இடம் கிடக்கும். ஒரு 6 மாதம் ஆகட்டும். இப்போ முன்னாடி படி ஏறினா இவன் பின்னாடி படியில் ஏறுவேன். வாங்க ஒரு புள்ள பிறக்கட்டும் போவோமா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே, நீ பஸ்ஸில் போ, நான் கடைசி பஸ்ஸில் வரேன் அப்படின்னு பாக்கி. ஒரு 10 வருஷம் ஆகட்டும் போவோமா. இந்த போட்டான வெடி உண்மை. கல்யாணம் ஆன புதுசுல கூப்பிடுவாங்க. இவளு ஏங்க ஏங்குற எங்க ஒரு புள்ள பிறக்கட்டும், ரமேஷ் அப்பா சுரேஷ் அப்பா. 2வது புள்ள பிறக்கட்டும், விஜயாப்பா அழிச்சுக்காப்பா. 20 வருஷம் ஆகட்டும். எப்படி கூப்பிடுவா? எனக்கெல்லாம் 23 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவா? அங்கே இருந்தேன்னு வச்சுக்க, எல்லாரும் கேட்குறாங்க எப்படி கூப்பிடுவான்னு தானே. அங்கே இருந்தேன்னு வச்சுக்கங்க, நச்சுன்னு அடிச்சு விட்டேன்டா மோதிரத்தோட சேர்த்து. அந்த சைத்தான் இங்கே உள்ள பூந்துருச்சு. வாழ்க்கைங்கிறது வேஸ்டா போச்சுங்க. நீ பேசுமா? மனைவிய பாராட்ட தெரியுங்க. தலையா அடிச்சுக்கிட்டு அப்படிங்க. என் வீட்டுக்காரெல்லாம் நான் ரசம் வச்சா எப்படி பாராட்டுவார் தெரியுமா? என் வீட்டுக்காரெல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. ஏன்? மாசம் வாடகை கேட்டு. உங்க வீட்டுக்காரனா ரசம் வச்சா பாராட்டுறாங்க. புருஷங்க கணவர் வீட்டுக்காரர் அத்தான். எவரா ஒருத்தரை கரெக்டா சொல்லு. 3 முடிச்சு போட்டவர். அப்ப கூட்டிட்டு ஓடி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் தான் 3 முடிச்சு போட முடியும். அத காதல் திருமணம் தாங்க. நடுவுல சொன்னா நம்ப மாட்டேன். அப்படி அழகா பிரிஞ்சு போனா கூட அவ்வளவு பாசமா இருப்போம் நடுவுல. அப்படியா? தன்னந்தாண்டி சிறுக்க தத்தளிச்சு தானிருக்க வெண்ணிலே வெறும் காத்து தானே வருது. நடுவர்களே உண்மையா சொல்றேன், இந்த தேர்தல் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்த போது எங்க ஊர்ல கவுன்சிலர் போஸ்டிங்க்கு நான் நின்னேன். ஏன்னா ஈரோட்லயே அறிவான புள்ள அழகான புள்ள நீதான்னு சொல். மரியாதையா பேசு. காசு கொடுத்தாங்கிறக்கா நீ எல்லாத்தையும் சொல்ற புறம் கட்டு போக மாட்டாங்க, தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிங்க. என்னை சத்தியமா சொல்ற தேர்தல நிக்க வச்சுட்டாங்க. தேர்தல்ல நின்ன நான் கவுன்சிலர் போஸ்டிங்க்கு நின்னேன். எங்க வீட்டுக்காரர் அப்பவும் சொன்னாரு, ஊர் பேச்ச கேட்காத, நான் சொல்றத கேளுனாரு. நான் கேட்காம நின்னங்க. கவுன்சிலர் போஸ்டிங்க்கு நின்னேன். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கும் பொழுது மாலை பொன்னாடையோட எங்க வீட்டுக்காரர் காத்துட்டு இருக்காரு. டெபாசிட் கூட வாங்கல தம்பி. நீ இதை சொல்ற, எங்க ஊர்ல வார்டு மெம்பருக்கு எலெக்ஷன்ல நின்றாங்க. மொத்தம் 96 பேர், மொத்த ஓட்டு 100 ஓட்டு. 96 பேர் எலெக்ஷன்ல நின்றான். மிச்சம் 4 பேர் யானிக்கலைங்க கேட்காது. 4 பேரும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. 96 பேர் நின்றான். ஒவ்வொருத்தனுக்கும் பொண்டாட்டி ஓட்டு இருக்கு. ஒருத்த மட்டும் ஜெயிச்சிருவான்னு கணிச்சாங்க. ஏன்னா அவனுக்கு 2 பொண்டாட்டி. ஆனா தோத்து போயிட்டேன். எப்படி? எவ்வளவு ஒருத்தி போடாம விட்டான். இப்ப 4 வருஷம் ஆச்சு, வெரைட்டி வெடி அடிக்கிறான். எவடி போடல இது வரைக்கும் கண்டுபிடிச்ச முடியல. இவ போட்டோம்னு சொல்றா, அவளும் போட்டோம்னு சொல்றான். நடுவர்களே டெபாசிட் கூட வாங்காம நான் தோத்து போயிட்டு வீட்டுல முடங்கி போய் வீட்டை விட்டு வெளியே வராம எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த போது என் கணவர் தான் என் கைகளை பிடிச்சிட்டு, வளரு, வெற்றியை விட தோல்விக்குத்தான் மதிப்பு அதிகம், வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் உன்னை சிந்தித்து வாழ வைக்கும், வளரு, உனக்கான வாழ்க்கை வெளியே காத்திருக்கிறதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுத்தது திருமணத்திற்கு பின் என் கணவர் கொடுத்த தன்னம்பிக்கை இன்றைக்கு
ஒவ்வொரு மேடையிலும் நான் சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என் கணவர் என்ன நம்பி இங்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பும் அவர் என் மீது வைத்திருக்கிற மரியாதையும் இன்றைக்கும் குறையாமல் இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொன்னா, திருமணத்திற்கு பின்னாடி விட்டு கொடுத்து பாருங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இருக்குதுன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க. கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இல்லைங்க, மற்றவர்கள் முன்னாடி மனைவிக்கு கொடுக்கின்ற மரியாதையில் தான் கணவனின் அழகு இருக்குதுன்னா, அந்த அழகை அனுபவிச்சு பார்க்கணும். மணிக்கணக்கில் பேசுறோம், மணிக்கணக்கில் பேசுறோம்னு சொல்லாதீங்க. மணிக்கணக்கில் பேசுவதை விட்டுவிட்டு மனைவியிடம் மனம் திறந்து ஒரு 5 நிமிடம் பேசி பாருங்கள். வாழ்க்கை இனிக்கும், ஜொலிக்கும், வெற்றிமயமாகும் என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்களே, கல்யாணம் திருமணத்திற்கு பின்பு 1000 பிரச்சனைகளை சொல்றாங்க. சுதந்திர போராட்ட காலம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலங்க அது. சுதந்திர போராட்ட காலம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம். ஆங்கிலேயர்கள் வந்தே மாதரன் முழங்கினாலே அங்க போட்டு தள்ளிடுவாங்க அந்த காலங்களில். அப்பொழுது ஒரு கிராமத்துல கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒன்றிணைந்து வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் முழங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆங்கிலேய படைகள் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க, நீ வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று முழங்கினால் உன் கண் முன்னாலேயே உங்கள் மனைவிமார்களை நாங்கள் மானபங்கப்படுத்துவோம் என்று சொன்ன பொழுது, அங்கே இருக்கக்கூடிய கணவன்மார்கள் எல்லாம் பயந்து போய் 10 ஸ்டெப் பின்னாடி போய் நின்னுகிட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அந்த கணவன்மார்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ வந்தே மாதரம், வந்தே மாதரன் முழங்கியா, அந்த அந்நிய நாய்களில் மூச்சு காத்து எங்க மேல படுறதுக்குள்ள எங்க உயிர் இந்த மண்ணை விட்டு போயிருன்னு அந்த மனைவிமார்கள் கொடுத்த தன்னம்பிக்கையில ஆண்கள் வந்தே மாதரன் முழங்கினார்கள் என்று சொன்னால், வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் காப்பது மனைவியின் வார்த்தைகள் என்று இன்று ஒவ்வொரு ஆண்களும் தோளில துண்ட போட்டு நெஞ்ச நிமிர்த்தி நடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டில் உள்ள மனைவி திருமணத்திற்கு பின்பு கணவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், குழந்தைகளுக்காகவே தியாகம் செய்து கொண்டிருக்கிறாள் என்ற காரணத்தினால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்லி, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஒருவனை தடம் பதித்து மதிக்கின்ற மாமனிதராக மாற்றுகின்ற வல்லவை திருமணத்திற்கு பின்பு வருகின்ற மனைவியால் மட்டுமே ஒவ்வொரு கணவனுக்கும் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால், திருமணத்திற்கு பின்புதான் உண்மையான மகிழ்ச்சி என்ற தீர்ப்பையே வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, அருமையான பேச்சு, சிறப்பா முடிச்சாங்க. அண்ணே அண்ணே உட்காருங்க, முடிச்சிடறேன் ப்ளீஸ். அண்ணே 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 முடிச்சிடறேன் ப்ளீஸ். உட்காருங்கண்ணே. நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். அந்த அண்ணன் திட்டிகிட்டே உட்கார, அவசரத்து கூட எந்திக்க விட மாட்டான்டா அந்த பையன் அப்படின்னு. ஒன்றா மண்ணா சேர்ந்து எல்லாருமே போவோம்னே, அவசரப்படாதீங்க, எல்லாரும் ஒன்றா போவோம். உண்மையிலேயே இந்த தமிழன் நண்பர்கள் குழு நடத்திய பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அழகாக ரசிக்கிறீர்கள். ஒரு நாள் எந்திரிச்சு போகல, அப்படியே உட்காருங்க. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்றாங்க? பொண்டாட்டியால சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அவங்க சொல்றது உண்மையா? யோசிச்சு பார்க்கணும். ஆனா என் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி 24 வருஷம் ஆகுது. அவ பூரி கட்டையை விட்டு எறிவா, டம்ளரை விட்டு எறிவா, என்ன கையில கிடக்குத விட்டு எறிவா. அவளை ஒரே வார்த்தையில நான் அடக்கிடுவேன். நம்ம தம்மநாயக்கம்பட்டியில சொல்லிட்டு போறேன். ஈஸி சார், எல்லாத்தையும் விட்டு எறிவா இல்ல. நான் 2 கையும் மேல தூக்கிக்கிட்டு கண்ணுல கோபத்தை வர வச்சுக்கிட்டு, அடியே என்ன மன்னிச்சிரு அப்படிம்பேன். ஆண்டா காரி துப்புற, அப்படித்தான் சார் பண்ண முடியும். என்ன பெற்ற தாய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னுச்சு. 10,000 ரூபா கொடுத்தேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. உனக்கு ஒரு சேலை எடுத்துக்க, எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்க. இப்போ நேர கடைக்கு போய் 9,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா, 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துக்கா. பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா, இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா. ஸ்டாப்லர் வீட்டிலேருந்து கொண்டு போய் அமுக்கியிருக்கா. கிற்கு கிற்கு.
எங்க அம்மாட்ட வந்து, அத்தை உங்க மயன் தீபாவளிக்கு சேலை எடுக்க சொன்னாங்க, நீங்க தானே இந்த வீட்டை ஆள வந்த மகராசி, உங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு சேலை. நான் வந்தவதானே வெறுத்து எனக்கு 1000 ரூபாய்க்கு சேலை. எங்க அம்மா லேசுப்பட்டாளா? நானே பெரிய கிரிமினல், என்னை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கும். மருமகளே, நான் வயசான ஆள் வீட்டில் கிடக்கிறேன், நீ தான் சின்ன பிள்ளை டீச்சர், 4 இடத்துக்கு போற வர, 9,000 ரூபாய் சேலையை நீ வச்சுக்க, 1000 ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிக்கிறியா? இவ தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு குளிக்காம வாசல்ல கிடந்து உருட்டுறான். உங்க அம்மா என்னை ஏமாத்தி பிடிச்சி, எங்க அம்மால ஏமாச்சு பண்ண பிராடு புத்தலாட்டம் போற நீ ஏன் இந்த வேலை செய்யற? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா என்னை சாப்பாடை போட்டு வாசலே பார்ப்பாங்க. ஏமா வாசப்படியே பாக்குறீங்க கேட்பேன். ரோட்ல போறவங்க யாராவது நீ சாப்பிட்ற பார்த்தா உடம்பு கண்ணு பட்டு உடம்பு முடியாம போயிரும் என்னை பத்து வளர்த்தா சார் எங்க அம்மா. இன்னைக்கு என் மனைவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடிவு வரைக்கும் அங்கனே உட்காந்துருப்பான். அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். எந்திரிச்சு போனா எல்லாத்தையும் தின்றுவாயிடா, அதனாலதான் அங்க நான் உட்காந்துருக்கேங்கிற அவளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேற வழி இல்ல. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல ஆண்மகன் பொறுத்து போறான்னா என்ன காரணம் தெரியுமா? நம்ம பிரிஞ்சு போயிட்டா நம் பெத்த பிள்ளைகள் நடுத்தரவுல நிக்குமேனு எத்தனையோ ஆண்மகன்கள் தன்னைக்குள்ள வேதனையை பொறுமிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம நடமாடிக்கிட்டு. அதுல இவன் ஒரு ஆள் வேதனை விளிம்புல இருக்கான். போன வாரம் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணான், முடியல. என்ன காரணம்? வா 2 பேருமா போகணும், என்னையும் கூப்பிடுறான். இங்க போனாலும் 2 பேரும் தான் போகணுங்கிறான். அப்ப வாடா போவான். அப்படி 2 பேரும் ஒன்னாவே இருப்போம்டா. அது ஆண் செய்யற வேலையா? மனிதன் செய்யற வேலையா? பெண்கள் இவ்வளவு பேசுறாங்க. 3 பேரு வட்டமா ஒரே மாதிரி ஒரு 10 தோசை சுட்டுப்பட்டு நான் பட்டிமன்றமே பேசல. 4வது தோசை சுடையில தோசை பிஞ்சு போயிரு. என்னடி தோசை பிஞ்சு வச்சு கல்லு பழகல? 15 வருஷமா அந்த கல்லு பழகாம கிடக்கு. கல்யாணம் பண்ணி மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரியோட பழகிடுறேன். தெருவுல உள்ளோட பழகிடுறேன். அந்த கல்லு மட்டும் பழக மாட்டேங்குது. அரிசி சரியில்லை, உளுந்து சரியில்லை, உனக்கு சுட தெரியல, ஒத்துக்கிறியா? வா 3 பேரையும் வண்டியில ஏத்துறேன். இந்த ஹோட்டலுக்கு போவான். ஹோட்டல் எங்க ஆம்பளையால தான் தோசை சுடுறான். சட்டையே இல்லாம அப்படி கரு முட்டை மாதிரி நிக்கிறேன். செல்வி மேஜில ஒரு கருப்பு கலர்ல ஒரு கல்லு கிடக்கு. சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். பச்சை கலர்ல மஞ்சள் கலர் கும்பலா மிதக்குது. இந்த தண்ணியை தூக்கி தெளிச்சு விட்டு பழைய விளக்கமாறு ஒன்று வச்சிருக்கான். கடை ஆரம்பிக்கல வாங்கினது. அதுல 4 சாத்தி விட்டு கப்புல மாவெடுத்து இழுவுற. தோசை எந்திரிச்சு இலைக்கு வருது. நீ சொல்ற தோசை பிஞ்சுக்கிட்டு போகுது. என்ன பிச்சு தான் சாப்பிடுற? ஒரு ஒழுங்கா தாலாட்டு பாட தெரியுதா? என் தாய் என்னை பார்த்து தாளாட்டினாலே. தாளாட்டினா என்ன? தாள்னா நாக்கை ஆட்டி அந்த பிள்ளைய தூங்க வைக்கணும். ஆனா என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூரில் படிச்சவன். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், கத்துக்கங்க. எல்லாரும் நீங்கள் கூட உங்களுக்கு பயன்படும். சொல்லி கொடுத்துட்டு போறேன். அண்ணே 1 காட்டுங்க. தம்பி 1 காட்டு. யார கீபோர்டுல காட்டுறாடா? ஓ ஆயில காட்டுறா. பிள்ளையை போட்டு தாளாட்டினா பாருங்க. ஆஹா, பாட்டே அவ்வளவுதான். கதவு திறந்து பார்க்குறேன். 32 நாய் படுத்து கிடக்கு. யாண்டி இத்தனை நாய் கிடக்குங்க? வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறான். இவ்வளவு சொல்றமே. வீட்டுல காவலுக்கு ஆம்பளை நாய் வளர்க்கறானா பொம்பளை நாய் வளர்க்கறானா? ஆம்பளை நாய் தான் வளர்ப்பான். ஏன்? நைட்டு அவுத்து விட்ட உடனே அப்படி காம்பவுண்ட் வால்ல ஏறி இப்படி நிக்கும், பாக்கும். திருடனை பார்க்காது. பொட்டை நாய் வருதான்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதை வளர்க்கறேன், தெரிஞ்சுக்க. ஏன்டா இது மாதிரி பேசாத? நான் பெரிய கிரிண்டீல். டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்ப வாழ்க்கையில பஸ்ல போங்க. பெண்கள் பல பேர் இருக்கீங்களா? பஸ்ல போங்க. ஒரு மாசமா இருக்க பொண்ணு பஸ்ல ஏறட்டும். இந்த பெண்கள் இடம் கொடுக்காதுங்க. அடியே மாசமா இருக்க வர்றா, தூங்குற மாதிரி தூங்குடி. ஆனா ஒரு ஆம்பளை எந்திரிச்சு இடம் கொடுப்பான்டா. ஒரு ஆம்பளை எந்திரிச்சு இடம் கொடுப்பான். ஏன் அவன் இடம் கொடுக்குறான்? இந்த மாசமான காரணமே ஆம்பளை தான் தெரியும் அவனுக்கு. அதனாலதான் அவன் இடம் கொடுக்குறான். போடா. எவ்வளவு இம்சை, எவ்வளவு நிம்மதி. திருமணத்துக்கு முன்னாடி நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கும். சாப்பிடா தம்பின்னு சொல்லும். நான் கல்யாணம் பண்ணி இப்போ வீட்டுக்கு போறேன். திண்டு வந்துட்டியா, கொட்டிக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்கறான்.
சார் ஒன்றும் இல்லை சார், எங்கள் அம்மா எத்தனை மணிக்கு போனாலும் வாடா தம்பி நீ சாப்பாடை போட்டு உட்கார வச்சு ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா அந்தாடா சாப்பிட்றான்னு என்ன செஞ்சாலும் என்னை பெற்ற தாய் என்னை பார்த்து வளர்த்தா. நான் பட்டிமன்றம் முடிச்ச நைட்டு அன்னைக்கு 1 மணிக்கு போகிறேன் நைட்டு. இப்போ கதவை காலிங் பெல் அடிச்சு நான் கதவை திறந்தவொடனே நான் சிரித்தேன். என்னை பார்த்தா சிரிப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறாயா. மறுநாள் பட்டிமன்றம் போயிடுச்சு, இவளை பார்த்து சிரிக்க கூடாதுன்னு இப்படி இருந்தேன். என்னை பார்த்தாலும் சிரிப்பியா, அவளை பார்த்தா சிரிப்பேன். நைட்டு 3 மணிக்கு எவ்வளோ பார்த்து நான் சிரிக்கிறது. நேற்று பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 12 மணிக்கு 12:30 போல வீட்டுக்கு போறோம்டா. பெட்ரூம்ல கரெக்ட்னு ஒரு சத்தம். பெருச்சாளி பூந்துருச்சு. இன்னைக்கு காலி பண்ணி கட்டையை எடுத்துக்கிட்டு இப்படி கதவை திறக்கிறேன். ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை தின்னுக்கிட்டு இருக்காடா. ஏன்டி நைட்டு 12 மணிக்கு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கா மேரி பிஸ்கெட்டை கேட்டேன். நீங்கள் சம்பாதிக்கிற காசு வேஸ்ட்டாக போயிடப்படாது தான் திங்கிறேன் அப்படின்னா. ஏன்டின்னு கேட்குறேன். இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது, அதனால தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாடா. நீ 10 ரூபா பிஸ்கெட்டை உள்ள தள்ளி விட்டு 350 ரூபா செலவு பண்ணு, அது வெளியில் எடுக்க. எவ்வளவு பெரிய சிக்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா மனுஷன். உழைக்கிற சம்பாத்திய நிம்மதி இருக்கா? இப்ப எவ்வளவு சிரமம். இவ்வளவு இம்சைகள் இருக்கின்ற காரணத்தால் மனிதனுக்கு மனநேரமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பே அப்படி தீர்ப்பு சொன்னா இது 3 விட்டு சாத்தினா எவன்டா தாங்கிறது. இது உயரத்துக்கெல்லாம் போலீஸ் மாதிரி டும்னு அடிக்கும். அது உயரத்துக்கு தொப்புலே குத்தும் பிடி. அது என்ன பண்ணும்னு எனக்கே தெரியாது, அதுக்கும் தெரியாது. அப்ப திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் பார்க்கணும் சார். இப்ப பட்டிமன்றம் முடியும் 12:30, நான் 1 மணிக்கு பஸ் ஏறுவேன். விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் நான் தேவகோட்டை போயிருவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, தம்மநாயக்கம்பட்டி பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது அப்படியா கேப்பா. பாப்பா தானா இதுக்கிட்டு உரிச்சத்துல பைப்பாட்டான் அப்படிமா. என் முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியா பேச முடியலம்மா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே கரூர்ல பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என்னுடைய மனைவி நண்பர்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா சார். நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், ஏதோ ஒரு கெட்ட நேரம் நஷ்டமாயிருது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? தனிமரமா நிற்கும் போது அம்மா ஒடியாந்து மனைவி ஒடியாந்து கேட்பா, அம்மா ஒடியாந்து கேட்பா, எங்க ஒரு மாதிரியா இருக்கேன்னு மனைவி கேட்பா. எல்லாத்தையும் இழந்துட்டனே, எல்லாத்தையும் நான் விட்டுட்டனே, என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறேன் கண்ணீர் விடும்போது கையில கழுத்துல கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, ஏன் தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கயிறை போட்டுக்கிட்டு நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்குன்னா அது மனைவி என்கிற உறவு நண்பர்களே, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நினைக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்க முடியாது. நான் வீட்டுல போய் அம்மா அப்படின்னா எங்க அம்மா ஒடியாந்து என்னப்பான்னு கேட்பாங்க. அம்மா அப்படின்னா என் மனைவி ஒடியாந்து என்னங்கன்னு கேட்பாங்க. அம்மா அப்படின்னா என் மக ஒடியாந்து என்னப்பான்னு கேட்க. அம்மா தலைவலிக்குதுன்னா எங்க அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலிக்குதுன்னா என் மக மாத்திரையும் கொடுக்க வேணாம், என் மனைவி தைலம் கொடுக்க வேணாம், என் மக ஒடியாந்து அது பிஞ்சு விரலால இங்கேயாப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியா போயிடும். இந்த குழந்தை எப்போ வரும்? திருமணத்துக்கு பின்பு தானே சார். நம்ம சொல்றோம் பிள்ளைகளை, இது பிள்ளையாது, வைத்த பொருள் வைத்த இடத்துல இருக்குது இல்லையே, கிளச்சு போட்டதே நம்ம திட்டுறோம். எத்தனையோ வீடுகளில் வைத்த பொருள் 20 ஆண்டுகளாக அந்த இடத்துல இருக்கிறதே, கிளைச்சு போன ஒரு பிள்ளை இல்லையா என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள். அந்த பிள்ளையினுடைய உறவு அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்கள். சார் நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை செல்வங்கள் திருமணத்துக்கு அப்புறம் அந்த 2 வயசு தான் இருக்கும் அந்த புள்ள. அதை போய் இப்போ மகளை போய் ஆயா அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு, அது பூரா காப்பி இருக்கு, இந்த கப்பை எடுத்துட்டு அங்கே போய் இப்படி தண்ணி எடுத்து பாதி அதே குடிச்சு ஊற்றிட்டு எச்சு குடிச்சிட்டு இப்படி ஆட்டி கையை உள்ள விட்டு கையோட உள்ள ஆட்டி ஒன்றும் இருக்காது. வேண்டாம் எச்சின்னு தெரியும் நம்மளுக்கு, ஆனால் அதை வாங்கி இத்தனையோடு தண்ணியை குடிச்சு தேன் மாதிரி இருக்கும். இதுதான் திருமணத்துக்கு பின்பாடு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம சார் ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார். அந்த ஊர்ல அவர் தான் பெரிய மனுஷனா இருப்பார். யாருமே அவர் பேரை சொல்ல மாட்டாங்க. முடிச்சிடறேன், சீக்கிரமே முடிச்சிடறேன். பேரை சொல்ல மாட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார்.
அவருக்குன்னு தனியா தட்டு வச்சிருப்பாங்க சாப்பிட, வீட்டுல எச்சி தட்டுல சாப்பிட மாட்டாரு. அந்த பேரன் எல்கேஜி முடிச்சுட்டு வந்து வேன்ல இறங்குவான், தாத்தா கூப்பிட போவாரு. டேய் பேக்கை குர்றா. வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு, நான் மாட்டிக்கிறேன் தாத்தா. டேய் அந்த லஞ்சு பேக்காவது குர்றா, நான் கொண்டு வரேன். வேணாம் தாத்தா, நானே வச்சுக்கிறேன் தாத்தா. இப்ப நான் என்னடா பண்றது, என்னை மட்டும் தூக்கிக்க தாத்தா அப்படிம்பா. இதாயா அந்த உறவு. இது எப்போ வருங்கிறீங்க? திருமணத்துக்கு பின்பு தானே அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவரை கண்டாலே பயப்படுவான், எல்லாரும் பெரியவர் வர்றாருன்னு. அவர் வருவாரு, இவன் கூப்பிடுவான், ஏய் ராமசாமி அப்படிமா. இவர் சிரிச்சுக்கிட்டே வா, டே பேராண்டியா அப்படிமா. இவர் அவ்வளவு தூரம் அந்த வீட்டில் அவர் எச்சியை சாப்பிட மாட்டாரு. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, அவன் சவரன்னு ஒண்ணு கடிப்பான். அது தெரிஞ்சு விடுவான், எங்க பேராண்டி எங்க குலசாமி அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பாசம் பந்தமும் உறவுகளும் எங்கே வரும்? திருமணத்துக்கு பின்பு தான் சார் வரும். சார் நம்ம சாதாரணமா எடுத்துக்குவோம். இப்ப திருமணத்துக்கு அடையாளமா நம்ம என்ன பண்றோம்? அந்த மனைவிக்கு தாலி கட்டுறோம். இது ஒரு கெட்ட நேரம், போதாத காலம். அந்த தாலி கட்டினமே சீக்கிரம் போய் சேர்ந்துறான்னு வச்சுங்க, அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின தாலியைத்தானே இழக்கணும். அந்த பெண் அதை மட்டுமா இழக்கிறான்? நண்பர்களே, தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள். சிறுவயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக பாடு வருகிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும்? நண்பர்களே, சார் நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாள் பார்ப்போம், 15 நாள் பார்ப்போம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று நீங்க வந்து இருந்து பாருங்க, இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்கம்மா. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், 10 நாள் பாப்பா, 15 நாள் பாப்பா, படுத்த படுக்கை ஆயிட்டோம், எந்திரிக்க முடியலன்னு வைங்க. அவ சொல்லுவா, கவலைப்படாத ஐயா, நீ உசுரோடு இருந்தா போதும், இந்த பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளம் இருந்தா போதும், நான் காப்பாத்துறேன்பா. ஒண்ணு தெரியுங்க நண்பர்களே, நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு, நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக ஒருவரால் மட்டுமே முடியும். நண்பர்களே, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நான் உன் மனதார என்னுடைய வேதனையை நான் பதிவு செய்கிறேன். திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. நண்பர்களே, என் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டான், நல்லது கிட்டதுக்கு எதுக்குமே வரமாட்டான். எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு சீக்கிரமே ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். என் மனைவி வீட்டு வாசலில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் திட்டுறேன், கவனமாக சாப்பிடக்கூடாதா, கெட்டு போனது சாப்பிட்டியான்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவள் உண்டாயிட்டாடா, அவள் கன்சீவாக இருக்கா அப்படின்னோடனே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, என் மனைவி ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணுறேன், டாக்டர் மாசமாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்கன்ட்டாங்க. என் மனைவி நிறைய மாத கர்ப்பிணி. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார், இன்னும் அந்த கிராமத்தில் தான் இருக்கேன். டவுனுக்கு வரணும்னா 15 கிலோமீட்டர் வரணும். நைட்டு 11 மணிக்கு என் மனைவிக்கு பிரசவ வலி, துணைக்கு யாரும் இல்லை. நானே பைக்கில் கூட்டிகிட்டு வரேன், ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, சார் கொஞ்சம் டிபிகல்ட்டு பொசிஷனாக இருக்குது, ஒன்று சின்ன உசுரை காப்பாற்றலாம், இல்லை பெரிய உசுரை காப்பாற்றலாங்கிறாரு. நான் தனிமரமாக பரதேசியாக நிற்கிறேன். அங்கேருந்து நர்சம்மா ஒரு பத்திரத்தை கொண்டு இதில் கையெழுத்து போடுங்கன்றாங்க. வாங்கி கையெழுத்து போடுறேன். அதில் எழுதியிருக்கு, என்னன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், எந்த உசுருக்கு பாதிப்புனாலும் ஏற்றுக்கிறேன்னு. கண்ணீர் தாளதாரையாக ஓடுது. என் மனைவி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் தனிமரமாக பரதேசியாக நிற்கிறேன். அங்கே கொஞ்ச நேரம் என் மனைவி அழுவுற சத்தம், கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுவுற சத்தம். அங்கேருந்து நர்ஸு ஒரு துணியில் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து, உங்களுக்கு அழகான ஆம்பளை பிறந்திருக்கா சார்ன்றாங்க. நான் அழுதுகிட்டே கேட்குறேன், என் மனைவி நல்லா இருக்காளா, என் மனைவி நல்லா இருக்காளா? அவங்க சொல்கிறாங்க, உங்களை தான் பார்க்கணுங்கிறாங்க அப்படின்றாங்க. உள்ளே போகிறே, அவள் பெட்டில் மயக்கத்தில் இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சு பார்த்து, என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. நண்பர்களே, எனக்காக ஒரு வாரிசை பெற்று கொடுத்தவள் என்னுடைய மனைவி. நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி. என் சொந்த பந்தங்களின் ஏற்று பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி. வாழையடி வாழையாக வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி. அவளை நான் எங்கே வைப்பது? இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். ஆம்பளை எல்லாரும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறானா, வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால, இல்லாட்டினா இதை தூக்கி தலையில போட்டு சார் போகணும். நம்ம சொல்லலாம், பெண்களை ஈஸியா சொல்றோம். இந்த கொரோனாவில் எல்லாத்தையும் மூடிட்டான், தொழில் ஸ்தாபனங்களை மூடிட்டான். பஸ் ஓடல, லாரி ஓடல, கார் ஓடல, ட்ரெயின் ஓடல, பெட்ரோல் பங்கு இல்ல, எந்த நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் மூடப்படாமல் இருந்த ஒரே இடம் நம் மனைவியினுடைய சமையலறை என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது.
சார் நம்ம ஆம்பளை எங்க வேணாலும் சுத்துறான் சார். 27 வயசு 30 வயசு 35 வயசுல அவன் செய்த தவறால், அவனுடைய தீய பழக்க வழக்கங்களால் அவன் மாண்டு போகிறான். அவள் என்ன தவறு செய்தால் காலம் காலமாக கன்னியாக இருக்க வேண்டியவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இவன் செய்த தவறுக்காக அந்த பெண் வெதும்பிக் கொண்டு இருக்கிறாள், வாழ்க்கை வெறுத்து கொண்டு இருக்கிறாள். தன் பெற்ற பிள்ளைகளுக்காக 10 பாத்திரம் தேய்த்தாவது, 10 வீட்டில் வேலை பார்த்தாவது, தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் தான் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு இந்த குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறாளே, அந்த பெண்ணை எங்கே கொண்டு சேர்ப்பது? அவ பிறந்த வீட்டுல ஒரு குலசாமியா இருக்கும், புகுந்த வீட்டுல ஒரு குலசாமியா இருக்கும். அந்த குலசாமியை விட்டுட்டு இந்த குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற திருமண வாழ்க்கை எப்படி உள்ள மகிழ்ச்சியா வாழ்க்கையாக போக முடியும் என்று நண்பர்களை ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளிக்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், பறவைகளை வாங்கி கூண்டுக்குள் அடைத்து வைத்து அழகு பார்க்காதீர்கள். ஒரு மரம் நடுங்கள், அதில் பறவை கூட்டு கட்டி அழகாக உங்களை மகிழ்வோடு பார்த்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.